முட்டையை வச்சு இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு தொக்கு தாங்க செய்ய போகிறோம். குறைந்த பொருள் நிறைவான சமையல் நம்மளது அட்டகாசமாக இருக்க போது. இந்த மாதிரி டிஃபனுக்கு எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே போட்டிருக்க அந்த மசாலா ஃபுல்லாகவே முட்டையோடைய மனமும் சுவையும் சூப்பராக இருக்குது. இதனால தான் 3 முட்டை இருந்தால் போதும், 3 நேரமும் முட்டை சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிங்க தம்பிக்கு ஒரு கவிதை சொல்கிறாருங்களா? யாரோ நான் யாரோ நீ, ஏனோ சந்தித்தோம் ஏனோ பிரிந்தோம், நட்போ காதலோ, அருகில் இருந்தால் அனைத்து சொல்லியிருப்பேன், தூரத்தில் இருக்கிறேன், காத்திரி வருகிறேன், கன்னத்தில் தருகிறேன். உனக்கு யாரும் தர மாட்டாங்க. ஐ மிஸ் யூமா. உனக்கு யாரும் தர மாட்டாங்க. தருவாங்க, அவங்க அப்பா தருவாங்க. புதுவிதமான சமையல்லாம் நிறைய பேர் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 100 ரூபா மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்து உன்ட்டு அது கூட இருக்க தேட ஒரு ரூபா இருக்காது. ஏன்ட்டு இல்லை, நான் வச்சிருக்கேன். ஒரு 40 ரூபா வச்சிருக்கேன். பரவாயில்ல. இந்த 100 ரூபாய் இருந்தா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு குடும்பம், ஒரு சிறு குடும்பம் வந்து அசைவம் சாப்பிடலாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா முட்டையை வச்சு இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு தொக்கு தாங்க செய்ய போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப விலை கம்மியான பொருட்கள், ஒரு நிறைவான ஒரு முட்டை தொக்கு தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். குறைந்த பொருள் நிறைவான சமையல் நம்மளது அட்டகாசமாக இருக்க போது. நம்ம வீட்டில் வந்து ஒரு 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னம்னா குறைஞ்சதை ஒரு நாளைக்கு 6 முட்டையாச்சும் நம்ம வாங்குவோம் கண்டிப்பா. ஸோ ஒரு 3 முட்டையை வச்சு 3 நேரமும் எப்படி சாப்பிடலாம்? அதுதான் காணொலி. 3 முட்டையை வச்சு 3 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிட்றது. வேலை எப்படி சாப்பிட்றதுன்றது வந்து முக்கியமான பாயிண்டே. கோழி ஏன் முட்டை விடுது? கோழியை முட்டைன்னா அடுத்த தலைமுறை உருவாக்குறக்கா வருது. அதுக்கு ஒன்று போட தெரியாது, அதனால தான் முட்டை போடுது. நீ எத்தனை உருவாக்கிற? நீ புடுங்கினது தப்பே இல்லைடா. காசு போடுறது தப்பே கிடையாது. 100 ரூபாய் இருந்தா 3 முட்டையில சும்மா அருமையா தொக்கு வச்சு சாப்பிடலாம்னு சொல்ல வர. அந்த மாதிரி இல்லடா, 3 முட்டையில 3 வேளையும் சாப்பிட்றது. 3 வேளையில 3 முட்டையை வச்சு எப்படி முக்கி சாப்பிட்றதுன்னா தொக்கு வச்சு சாப்பிட்றது எப்படா? 3 முட்டையை வச்சு 3 நேரமும் சாப்பிட்றது எப்படி தான்? எப்படி? அதுக்கு தேவையான பொருள் தானே பார்க்க போறோம். செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு, கழுப்பு, சீரகம், கறிவேப்பிலை, நல்ல முழு மிளகாய், பச்சை மிளகாய். வனத்தோட்டத்தில் வளைஞ்சதுண்ணா. வளைஞ்சது விளையுமா? ஆமா, அது வந்து முளையும் இல்ல, நம்ம விதை போட்டா முளையத்தான் விளையிறது. அதான் விளையும் விளையும். நல்லா நறுக்கி வச்ச வெங்காயம்னா, வெள்ளரி, நல்லா முழு தக்காளி 3 நொச்சுன்னு, மங்களகரமா மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், பூண்டு விழுது, இஞ்சி விழுது, சால்ட், உப்பு, நல்லா வெட்டி வச்ச கொத்தமல்லி, முக்கியமானது 6 முட்டை. இது 6 இருக்கா? வச்சு குச்சிட்டானா அவன். அது கிடைச்சது அடிக்க 3 முட்டையை வச்சு 12, இப்போ 6 முட்டை 5 முட்டை வச்சு. அதுதான் இப்போ இன்னும் 2 முட்டை நான் குச்சிருவேன், 3 தான் வச்சு செய்வார். நான் சொன்ன அளவுனா ஒரு சிறு குடும்பம், 3 பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு தான் 3 முட்டைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு பெரிய குடும்பம், நம்ம 6 பேர் இருக்கோம், அதனால 6 முட்டை சேர்த்துப்போம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம 3 முட்டைக்கே அளவு சொல்கிறோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. $200 கிராம் அளவுக்கு வெங்காயம் பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு அரவை, ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை, அந்த இஞ்சியை பூண்டு அப்படி சேர்த்த உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி வெட்டி வச்சது வந்து சேர்க்கணும். 150 கிராம் தக்காளிங்க. அடுத்தடுத்து மசாலாக்கள் சேர்த்து தக்காளி நல்லா வதங்க விடணுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாங்க. ஏன்னா இது மனம் நல்லா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கணும். தேவையான அளவு உப்புத்தூள், மஞ்சள் தூள், மங்களகரமாக மஞ்சள் தூள் இறக்கிறோம். காஷ்மீரி மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. அடுத்து நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலைங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தணும், கொஞ்சமாக கிடையாது.
தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். உப்பு தூளுங்க. 6 முட்டையை உடைச்சி எடுத்துட்டேண்ணா. அந்த 6 முட்டையை வந்து இப்போ நல்லா அடிக்க போகிறோம். நல்லா கலக்கணும் முட்டையை. இப்போ வந்து நல்லா உடைச்சி நல்லா அடித்து வச்சா முட்டையை வந்து இப்போ அழகாக சேர்த்துக்கிறோம். 3 பேர் 3 வேளை தரமாக சாப்பிட்லாம். என்ன தாங்க எடுக்கிறீங்க? இல்லைண்ணா, எல்லா தொக்குலேயும் முட்டை வரணும். வா, உள்ளவே பரப்படாது. ஏன்னா 3 நேரமும் 3 முட்டையை வச்சு சாப்பிடணும் இல்லையா? அதனால் ஊற்றும் போது அது மாதிரி தெளிவாக ஊற்றணும். நம்ம கூட இருக்க ஒரு தெளிவு இல்லையே. ஊற்றிட்டு ஒரே முட்டை ஊற்றுனா எல்லாம் பரவன்னு பார்த்தேன். ஒரே இடத்துல ஊற்றுனா எல்லாருக்கும் பரவன்னு பார்த்தேன். அதனால போய் உள்ளே ஓடி போய் அப்படியே சுற்றின்னு ஓடியாது. அப்படியே மூடி வச்சிடுறோங்க. மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான். சூப்பர். இப்போ நம்ம முட்டை ஊற்றி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னா கீழ் பக்கம்லாம் வெந்திருக்கும், மேலே வெந்திருக்காது. ஸோ இதை எடுத்து அப்படியே நம்ம திருப்பிக்கலாம், கலக்கிக்கலாம். 3 வேலை என்னன்னா 6 வேலையை சாப்பிட்லாண்ணா. பூரா மாதிரி நக்கிக்கன்றீங்களா? இல்லைண்ணா, நல்லா இருக்குண்ணா. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால தாங்க ஒரு வேலைக்கே காலி பண்ணிடுறாங்க. வாவ், ஃபுல்லாகவே முட்டை நம்மளுக்கு கலந்துருக்கும். பதம் வந்து நல்லா சிம்முலேயே இருக்கணும். ரொம்ப தீ வச்சுக்கூடாது. முட்டை ஊற்றின பேருக்கு வோடஃபோன் பிஎஸ்என்எல் சிம்முலடா. சிம்மில் சொல்கிறது வந்து நம்ம வந்து அடுப்பில் வைப்போம். நம்ம வீட்டுங்களில் செய்யும்போது வந்து என்னென்னா கேஸ் அடுப்பில் செய்வாங்க. சிம்மில் வச்சிங்கன்னா அவ்வளோதான், இறக்கலாமா? ஆமாங்க, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தோம்னா தொக்கு ஃபுல்லாகவே முட்டை கலந்துருக்குச்சுங்களா? சிறப்பாக கலந்துச்சா? இதனால தான் ஒரே 3 முட்டை இருந்தால் போதும். என்ன ஜாங், சாப்பிட்றலாமா? ஆமாங்க, இதை வந்து சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்தி. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ரோலுங்க. இது யாருக்கு? கோக் ஸ்பெஷலாக வச்சுருங்க போல இருக்க. ஸ்பெஷல்ண்ணா. ஸ்பெஷல் எப்போ உனக்கு ஒன்று வேணுமா? ரொம்ப இருக்கும். எனக்கு எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுத்தா ஓகே தானே. உனக்குமா? சரி வச்சுருக்கப்போ. 3 நேரமும் 3 முட்டையை வச்சு இப்படி சாப்பிடணுன்றது செய்முறை. மக்களே நீங்களும் செஞ்சு ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். யாருக்கு? இதெல்லாம் மீறி 4 பேர். ஏன்னா இதில் தான் மசாலா நல்லா ஏற்றி நல்லா முறுக்குன்னு வச்சுருக்காங்க. நான் யார் எனக்கா? ஏற்றவனே ஸ்பெஷலாக கொடுக்குறாரு. முதல்ல நீங்கள் தான் நிற்கிறீங்க. அரிசியாக எடுத்துக்கிறேன். அரிசியாவா? ரெண்டாவது எனக்கு நீங்கள் இப்போ எடுக்கிற சப்பாத்தி முட்டை தொக்கில் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் சேர்த்துருக்கு. அது யாருக்கு வரப்போகுது? யார் கடிச்சு சாப்பிடலாம்? சும்மா வேறு லெவலில் இருக்குது. சும்மா அட்டகாசமாக இருக்குது. என்ன நாக்கு வெளில வருது? என்னன்னு தெரிஞ்சு கடி இன்னொரு டைம் கடி. என்னாச்சு காக்கோ? ஏன் ஐயா கஷ்டமாக வாசம் இல்லையா? அவ்வளோ ஸ்பெஷலாக கேட்டாரு. கதி கறக்குது. தன்னை தானே சுடுவாங்க. என்ன சுட்டுருச்சு? ஓ, உங்களுக்கே வச்சாச்சா? மக்கள்லாம் கறியை வச்சு கழிச்சிருப்பாங்க. நம்ம அழகாக ஃப்ரெஞ்ச் ரோலா? ஸ்ப்ரிங் ரோல். ஒவ்வொரு லேயரும் சுவைக்க 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 சும்மா அட்டகாசமா அற்புதமா இருக்கு. சும்மா இல்லை, எல்லாம் பணம் போட்டு வாங்கிட்டு வந்து சும்மா அள்ளுதுன்னா அப்படியே டேஸ்ட் அள்ளுது. சும்மா வேற லெவல் மாஸ், பக்கா மாஸ். சூப்பராக இருக்குண்ணா. இதுவரையும் நம்ம தொக்கில் நிறைய வகை செஞ்சுருப்போம், குழம்பு செஞ்சுருப்போம். சும்மா 3 வேலையும் சும்மா பக்காவாக சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு உண்மையிலே சப்பாத்தியில் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே நல்லாயிருக்கும். ஆக எதுக்காக இந்த சப்பாத்தியில் வச்சேன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் நைட் டைமில் டிஃபன் சாப்பிடுவீங்க. ஸோ இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிடும்போது சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவீங்க. ஸோ சப்பாத்திக்கு இது அட்டகாசமாக இருக்குன்றனால தான் நம்ம சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்றாங்க. இது உணவுக்கு சாதத்துக்கும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே போட்டிருக்க அந்த மசாலா ஃபுல்லாகவே முட்டையோடைய மனமும் சுவையும் சூப்பராக இருக்குது. இதனால தான் 3 முட்டை இருந்தால் போதும், 3 நேரமும் முட்டை சாப்பிடும். அவரையே மிரண்டு சாப்பிட்டு இருக்காரு பக்கத்தில் வந்து. அடியில் வைக்கல, பயப்படாதீங்க. அருமையாக இருக்கிறேன். அந்த சிக்கலில் நான் மாட்டல தவிச்சிட்டு கதிருக்கு தான் வச்சது. அதெல்லாம் கடைசியில் வச்சவரே மாட்டிட்டாரு. ஒரு பச்சை மிளகாய் கடிச்சு இருக்கிறார், தெரியல பாடி எடுப்பாளா? அன்பா தாரா ஒரு அது எந்த பச்சை மிளகா எடுக்கிறாருப்பா? 2 பச்சை மிளகாய் உள்ள வச்சிருக்கேன். நல்லது கோக்கோ உடம்புக்கு பச்சை மிளகா. ரொம்ப நல்லது. அதோட சாப்பிடுமா நல்லா இருக்கு. நீங்கள் ஏற்கனவே மூட்டை மிளகாலாம் சாப்பிட்றீங்க, எப்படி இருந்துக்குன்னு நீங்களே சொல்லியிருப்பீங்க. அதுதான் வெரி குட். கதிர் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு அருமையான சமையல் நிகழ்ச்சி காட்டினதில் கட்டுறது கையில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதே போல் புது சமையல் நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.
இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையில் பாண்டி. அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கற்றது கையில குடும்பம். நன்றி, வணக்கம்.